மதுரை அருகே இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் கிடைத்துள்ள சிசிடிவி ஆதாரத்தின் மூலம் சம்பவம் விபத்தா அல்லது கொலையா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், அந்த சிசிடிவி காட்சி மூலம் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? நிச்சயமா சிவரஞ்சனி, அதாவது மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அவர் நண்பர் தினேசுடன் பாலமேடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பாலமேடு அருகே உள்ள வெள்ளையம்பட்டி பகுதியில் ஏற்கனவே ஒரு கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் நின்று கொண்டிருந்த காரை கடந்து கணேசன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது சாலையில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த கார் திடீரென முன்னோக்கி வந்து கணேசன் இருசக்கர வாகனத்தில் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே கணேசன் உயிரிழந்தார். தினேஷ் பலத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தார். இச்சம்பவத்தை கண்ட பகுதி மக்கள் உடனடியாக வந்து காயமடைந்த தினேஷை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து பாலமேடு போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இந்த சிசிடிவி காட்சியை வைத்து பார்க்கும்போது அதாவது இந்த விபத்தானது தற்செயலாக நடைபெற்றதா அல்லது வேண்டுமென்றே கொலை செய்யும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டதா என்ற ஒரு சந்தேகத்தை போலீசார் கிளப்பியுள்ளது. இதனால் மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் தப்பி ஓடியதால் இந்த காரை ஓட்டி வந்தவர் யார், எதற்காக விபத்தை ஏற்படுத்தினார் என்ற கோணத்தில் பாலமேடு போலீசார் சிசிடிவி காட்சியை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது சாலையோரம் நின்றிருந்த கார் திடீரென மோதி விபத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.